அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 221, 222 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் 3 டீமன் க்ளோன்ஸ் வந்து சண்டை போட்டிருக்குமா, அதுக்கிட்ட தான் இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பறவை இருக்குல்ல, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் மாஸ்டர் நீங்கள் நகராதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. எப்படியோ இன்னொரு 2 செகண்டில் மாஸ்டர் காப்பாற்றுங்க அப்படின்னு அலறதான் போகுது. அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதுவுமே என்ன பண்ணுது, ஸ்வாட் அப்படிங்கிறத வச்சு அட்டாக் பண்ணால் கூட அந்த கத்தியெல்லாம் அந்த டீமன் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அந்த டீமன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பறவையை வச்சு செய்கிற மாதிரி இருக்கு. இது எப்போ போல கத்த ஆரம்பிக்குது. ஐயோ மாஸ்டர் என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது. இப்போ லின்ஃபங் உள்ளுக்குள்ள வந்து காப்பாத்துறான். காப்பாத்தினது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டீமன்ஸ் கிட்ட சரிக்கு சமமாக நின்று சண்டை போடுறாங்க. அந்த டீமன்ஸ்க்கே ஆச்சரியமா இருக்கு. அது என்ன சொல்லுது, பார்த்து கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு, இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே அப்படிங்குது. இப்போ காட் சீனியர் என்ன சொல்றாங்க, அவளுங்க வந்து டைம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஏற்கனவே டீமன்ஸ் போயிடுச்சு, அடைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த டீமன் கிங்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஐயோ டீமன் கிங் தப்பிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இவன் என்ன சொல்றான், நான் இருக்கேன்ல பயப்படாதீங்க, நீங்கள் வந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்க நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் இவனை இங்கேருந்து போக விட்டாதான பிரச்சனை, இவனை போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 3 டீமனுமே என்ன பண்ணுது, இவனை அட்டாக் பண்ணுது. அதுங்களுக்கு நல்லாவே தெரியும், இவனை கொஞ்சம் விட்டா கூட பிளான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருவான் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே லின்ஃபங் என்ன பண்றான், இவங்க அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து விட்டுட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பறவை இருக்குல்ல அதுக்கிட்ட இந்த டிராகன் ஸ்கேலை கொடுக்குறான். இங்க இருக்கவங்களை நீ ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டான். இது பாக்குது, டேய் நான் ஒரு சாதாரண பறவை, 3 க்ளோனை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்குது. ஷாவ்தேன் என்ன பண்ணுது, டிராகன் ஸ்கேல் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு ஷீல்டு போட்டுக்குதுப்பா. இந்த டீமன்ஸ் பார்க்குது, இந்த பையன் கிட்ட காட் வெப்பன்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இப்போ போயிட்டான்ல, கோவத்தை எங்கே தணிக்கிறது, இவங்களை கொண்டு தணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்ணால் கூட டிராகன் ஷீல்டை தாண்டி அந்த ஒரு அட்டாக் உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஷாவ்தேன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், பத்தியா டிராகன் ஸ்கில்ஸ்னால் சும்மா கிடையாது, தைரியம் இருந்தால் உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பேச்சு பேசுதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸு அந்த டீமன் கிங்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண செயின் கிடையாது, அது வந்து காட் லெவல் செயின். இந்த டீமன்ஸ் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா காட் லெவல் வெப்பன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த செயினை கட் பண்ண உடனே அந்த செயினுமே அறுந்து போகுது. இந்த டீமன் கிங் ஃப்ரீ ஆயிடுச்சுப்பா. ஃப்ரீ ஆனவ ஒன்று இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கணும். இங்கேயே நின்றுட்டு இருந்தது தான் அவள் பண்ண மிகப்பெரிய தப்பு. லின்ஃபங் உள்ளுக்குள்ளே வந்துட்டான். வந்தவன் இவளை அடிக்கிறான் பாருங்க, அவள் தடுக்கிறா. இந்த 2 பவரை மோதுறதுல அங்கே டீமன்ஸ் இருந்ததுல அதெல்லாம் அப்படியே காத்தோட கரைஞ்சே போச்சு. இவளுக்கு லின்ஃபங்கை நல்லாவே அடையாளம் தெரியுது. நீ வந்து என்னோட டீமன் க்ளோன்ஸ் நிறைய கொண்டுட்டல, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கை தீக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுமே சண்டை போட வரா. இப்போ லின்ஃபங்குமே என்ன பண்ணுறான், எது தடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட காட் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதான் அவன் சொல்கிறா, பரவாயில்லையே இந்த சின்ன வயசுல காட் வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்க, ஆனால் என்னப்பா பண்ணுறது, உனக்கு வந்து பவர் பத்தாதே அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், உன்னை கொல்றதுக்கெல்லாம் இந்த பவர் போதும் அப்படிங்கிறான். இந்த காட்ஸ் வாரோட ஸ்பிரிட் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து இந்த ஒரு டீமன் கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஸ்பிரிட்டை பார்த்த உடனே அந்த ஒரு டீமனை பயப்படுதுங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணக்கூடிய டெக்னிக். ஸோ இவங்க அதில் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதில் இவங்களுடைய அந்த ஸ்பிரிட் பாடி அப்படிங்கிறது டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இவனுமே என்ன பண்ணுறான், எது தடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். இருந்தாலுமே அது ஒரு டீமன் கிங் இல்லையா, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இவனை சுற்றி ஒரு பெல் ஷீல்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறான். இப்போ இவனுக்குள்ளே இருக்க சீனியர் வெளில வராங்க. இங்கே பாரு அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க வெளியில் போய் அடித்த ஒரு அடியில் அவள் பயந்துட்டா. யார் நீ அப்படின்னு கேட்குறா. உன்னை கொல்ல வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க பாருங்க. ஐயோ இது ட்ரூ காட் போல தெரியுதே, ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுறான் அங்கேருந்து. இவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை யார் இங்கேருந்து போக சொன்னது, நான் பர்மிஷன் கொடுத்தனான்னு சொல்லிட்டு ஒரு அடி தான் அடிக்கிறாங்க. அந்த டீமன் கிங் செத்தே போயிட்டா. என்னடா ஒரு அடியிலே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய் பொழக்கிறாங்க. லின்ஃபங்குமே கேட்குறான், ஏங்க ஒரு அடியிலே முடிச்சு விட்டீங்களே, உண்மையாக நீங்கள் எந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ மற்ற 3 ஸ்பிரிட் பாடி இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே வருது. எங்கள் டீமன் கிங் அப்படின்னு கேட்குது. உங்கள் டீமன் கிங்லாம் செத்து போயாச்சு, அடுத்து நீங்கள் தான் சொல்லிட்டு இவனோட ஃபர்னஸ் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே அந்த 3 டீமனுமே உள்ளுக்குள்ளே இழுக்கிறான். இவங்க பார்க்குறாங்க, என்னடா இந்த பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு டீமன் இருக்குது. காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, அந்த டீமனை கொல்லாத அப்படிங்கிறாங்க. இது ஒரு லோ லெவல் டீமன் தான். எதுக்காக கொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, இந்த ஒரு டீமனை பயன்படுத்தி அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த டீமன் கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. எங்களுக்கு வேற என்ன வேணும், உங்களோட பிளான் எல்லாம் சொல்லு அப்படின்னு உடனே அது எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடுச்சுங்க. அதாவது இவங்க படை வந்து எவ்வளோ பெருசு, இப்போதைக்கு ஆட்கள் எந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க, இதில் எத்தனை பேர் காட் லெவலில் இருக்காங்க, அவங்க எப்போ அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் அக்கா புட்டு வச்சிடுச்சு. அதான் அது என்ன சொல்லுது, இது வரைக்கும் இங்கே வந்ததுலேருந்து நான் ஒரு மனுஷனை கூட கொல்லலை, தயவு செஞ்சு என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுது. இவன் என்ன சொல்கிறான், இப்போதைக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன், ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு அங்கே போய் பிராயச்சித்தம் தேடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபர்னஸ்குள்ளே இழுத்துறான். இதையும்
இப்போ இவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க, அந்த சீனியர் யாரு? அவங்க வந்து காடா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு தலையாட்டுறான். இவங்களுக்கு சந்தோஷம். நல்ல வேளை நம்ம பக்கத்துல ஒரு காட் இருக்காங்க. நமக்கு இப்ப நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கப்பா. இந்த முறை டீமன் அட்டாக்ல நல்ல வேளை நீ மட்டும் இல்ல அப்படின்னா நாங்கலாம் செத்தே போயிருப்போம். ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன கேட்குறான், உங்க கிளான்ல வந்து காட்ஸ் யாராவது இருக்காங்களா? சீல் ஆகியிருக்காங்களா? அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இருந்தாங்கன்னா எழுப்பி விடலாம்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லப்பா எங்க கிளான்ல காட்ஸ் யாரும் உயிரோட இல்ல. அந்த டீமன் கிங் இருக்கால, அவகிட்ட சண்டை போட்டு சீல் பண்ணும்போது அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் கிளானில் காட்ஸே கிடையாது. நல்ல வேளை நீ வந்து எங்களை காப்பாற்றின, இல்லைனா எங்கள் கிளானே அழிஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. லின்ஃபெங் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து உங்கள் உயிரை கூட பணைய வச்சு டீமன்ஸ் கிட்ட சண்டை போட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படிங்கிறான். இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சில காட் வெப்பன்ஸை ரிஃபைன் பண்ணி தரேன் அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். எப்பா உனக்கு வெப்பன்ஸ் எல்லாம் செய்ய தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு செய்வேங்க அப்படிங்கிறான். இப்போது நம்ம ஹீரோ வந்து ஒருத்தனை பற்றி கேட்குறான். ஷா யுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பற்றி கேட்குறான். அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது லின் கிளானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. லின் கிளான்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோட கிளான் தான். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்து இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்த ஒரு சில தருதலைங்க நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல லின் ஷாவ்தியன், அவரோட ஒரு சில ட்ரெஷர்ஸ்க்காக வந்திருக்கானுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தோல தாங்க முடியலங்க. இப்போ இந்த லின் கிளானுக்காக சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ரெல்மில் லெவல் 4 இருக்கானா. இவனை பார்த்தே அவனுக்கு நக்கலாக பேசுகிறானுங்க. நம்ம ஹீரோ இன்னும் டிரான்செண்டன்ட் ரெல்மில் தான் இருக்கான். அவன் வந்தால் என்னென்ன பேசுவானுங்கன்னு தெரியல. இந்த பையன் பார்த்தீங்கன்னா லின் கிளானை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாங்க. ஆனாலுமே ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். சரியான அடி அடிச்சிடறான் இவனை அடித்து முடிச்சதுக்கப்புறம் எதுக்கடா நிற்கிறீங்க, போய் அவனுங்களை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்புகிறாங்க. இந்த பையன் அப்பவும் சொல்கிறான், இங்கே பாரு எங்கள் லீடர்ஸ் மேலே கையை வைக்காத, கண்டிப்பாக ஷாவ்தியன் திரும்ப வருவான், வந்தால் அவன் கிளானே இருக்காது அப்படிங்கிறான். ஆனால் அவனுங்களுக்கு என்னன்னா, லின் ஷாவ்தியன் வந்து எப்பயோ செத்து போயிட்டான், உனக்கு தெரியாதா, கண்டிப்பாக அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான்ப்பா. நான் பார்த்த உடனே ஆப்போனன்ட்ஸ்க்கு தெரியுது, இவன் தான் லின் ஷாவ்தியன் பையனா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஷாவியா இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், ஆமாண்டா இவன் தான் லின்ஃபெங், இதுக்கு மேலே எல்லாரும் கதற போகிறீங்க பாடுறா அப்படிங்கிறான். இப்போ ஆப்போனன்ட் 2 பேர் வரானுங்க. இவன் வந்து லைட்டாக கத்தியை வீசினது தாங்க 2 பேருமே அங்கே காலி. ஹீரோட தாத்தாக்கு இவனை பார்க்கறதுல பயங்கர சந்தோஷம். மனுஷன் உழுந்து சிரிக்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், நீங்கள் முதல்ல ரெக்கவர் ஆகுங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். டே யார் நீ, எதுக்கியா சம்மந்தமே இல்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருந்து வந்திருக்கான், உங்கள் அப்பாவுடைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.